சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. இதுல நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள். ஏன் ஹார்ட் சிம்பிள் கேட்குறேன் அப்படின்னா நீங்க இந்த பிரார்த்தனையில கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க ஒரு பெயர் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி சாயப்பா காலில் வந்து குலுக்கி போடுவோம். குலுக்கி போட்டு சாயப்பா 3 பேர்த்தோட ஒரு சீட் எடுப்போங்க. அந்த 3 பேர்த்தோட பேரையும் நாங்கள் வந்து சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணுவோம். எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யாரோட பேர் வந்துச்சு எல்லாம் தெரியணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து ஷார்ட்ஸை வந்து பார்க்காம என் பேர் எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. பேர் கொடுத்தவங்க நிச்சயமாகவே ஷார்ட்ஸ் பாருங்கள், உங்கள் பேர் வந்து சாயப்பா எடுத்து கொடுத்துருப்பாங்க. பலருக்கும் நல்லது செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது செய்வாங்க. உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்பிக்கை இருந்தால் கலந்துக்கோங்க. ஓம் சாய்ராம். உன் வாழ்க்கையை பற்றி அவர்கள் இதை சொல்கிறார்கள் அதை சொல்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. யார் யார் எப்படி சொல்ல வேண்டுமோ சொல்லிக்கொண்டு இருக்கட்டும், அது அவனுடைய கடமை. ஆனால் உன்னுடைய கடமை நீ செய்யும் விஷயத்தில் உன்னுடைய குறிக்கோள் உன்னுடைய வேலையாக மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவனை ஒரு விஷயம் முன்னேற்றி விடுகிறது என்றால் அதற்கு முன்பு பல சோதனைகள் அந்த விஷயம் அவனுக்கு தந்திருக்கும். ஒரு வேலைக்கு நீ செல்கிறாய் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வேலையை வெறுக்கும் அளவுக்கு அந்த வேலை உன்னை படாத பாடு படுத்திருக்கும். ஆனால் போக போக அந்த வேலையே உனக்கு மிக மிக பிடித்தும் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமுமே எடுத்தவுடன் சந்தோஷத்தை தந்து விடாது. பல சோகங்களை தந்து பல போராட்டங்களை தந்து என்னடா வாழ்க்கை என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் அந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யமே புரியும். பொறுத்திருந்தால் இந்த பூமியை ஆளலாம். புரிகிறதா? அவசரப்பட்டால் பூமியை அல்ல வீட்டை கூட ஆள முடியாது. பொறுத்திருந்து பார், உன் வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றம் நடக்கிறது என்று. இன்று வியாழன். நிச்சயமாகவே என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும். என்னுடைய கோவிலுக்கு வா, என்னிடம் வந்து அமர்ந்து கண்ணை மூடி சற்று தியானம் செய். நான் உன் கண்முன் வருவேன். நிச்சயமாகவே வருவேன். நான் சொன்னால் செய்பவன். நான் சொன்னால் கட்டாயம் வருவேன். உன்னுடைய முன் நான் நிச்சயமாக வருவேன். கண்ணை மூடி என் முன் வந்து அமர். நிச்சயமாக நான் உனக்கு முன் தோன்றி உனக்கு நான் காட்சி கொடுப்பேன். என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு ஓடி வா. நான் உன்னை காண தயாராக உள்ளேன். வாழ்க்கையில் எல்லோருக்கும் லீலை செய்கிறீர்கள், எனக்கு மட்டும் லீலையே செய்யவில்லை என்று புலம்பினாய் அல்லவா? உன் வாழ்விலும் நான் லீலையை புரிகிறேன். கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு நிறைவாகவும் நான் பல செயல்களை செய்ய காத்துள்ளேன். கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்காதே. இன்று உன் வாழ்வில் இஷ்டம் போல பல சுவாரஸ்யம் நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயத்திற்கு வா. உனக்காக அங்கு நான் காத்துக்கொண்டு இருப்பேன். சாயை பிடிக்குமென்றால் வருவாயா? என்னை பார்க்க போகிறாய் என்ற ஆர்வத்துடன் வருவாயா? உனக்காக இங்கு நான் காத்துள்ளேன். நான் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. உன்னிடம் காசு பணத்தையோ பூ பழங்களையோ எதையும் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. நான் தருவதற்கு இருக்கிறேன். காசு, பணம், உனக்கு உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் அனைத்தும் நான் உனக்கு தருகிறேன். நான் தரும் இடத்தில் இருக்கிறேன், நீ பெற்றுக்கொள்ளும் இடத்தில் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். என்னிடம் காசில்லையே சாயி, உனக்கு ஒரு 10 ரூபாய் வைக்க என்னால் முடியவில்லையே சாய் என்றெல்லாம் வருத்தப்படாதே. மன நிறைவுடன் உன்னுடைய உண்மையான அன்புடன் பக்தியுடன் என்னை காண வா. உனக்காக நான் இருக்கிறேன். எதையும் உன்னிடமிருந்து நான் ஒரு நாளும் எதிர்பார்ப்பது இல்லை. நீதான் எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறாய். அதை நான் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் எதையும் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பதல்ல. உன்னுடைய நிலைமையானது எனக்கு முழுமையாக தெரிந்ததல்லவா? நான் என்ன உன் உறவினர்களா, உன் குடும்பத்தில் இருப்பவர்களா? உன்னுடைய வழி தெரியாமல் உன்னை கஷ்டப்படுத்த உன்னிடம் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் நீ உன் உண்மையான அன்புடன் உண்மையான பக்தியுடன் என்னை காண வா தங்கமே. நான் உனக்காக அங்கு காத்துள்ளேன். தைரியமாக இரு. எல்லா நாளும் நான் உன்னுடன் இருப்பேன். ஓம் சாய்ராம்.